மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அதிவேகமாக சென்ற அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பைக் மீது மோதிய வேகத்தில் சாலையோரம் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் பணியாளர் மீது மோதி அருகிலிருந்த வீட்டிற்குள் புகுந்த விபத்தில் 2 பேர் அதே இடத்திலேயே உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தமிழரசன். விவரங்கள் என்ன? சீர்காழி அருகே பார்த்தீங்கன்னா அரசு பேருந்து மோதி தூய்மை பணியாளர் உட்பட 2 சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி உயிரிழந்திருக்காங்க. இது குறித்து ஆனைக்கால சத்திர போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கட்டுப்பாட்டில் இருந்த பேருந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருந்த வீட்டின் சுவரில் இடித்து இப்போ தற்போது நிறுத்தப்பட்டு கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் செல்லும் பேருந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக செல்லும் பொழுது இன்று காலை சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினத்துக்கு பயணிகள் சென்ற பேருந்து சீர்காழி அருகே பார்த்தீங்கன்னா புத்தூர் அரசு கலைக்கல்லூரி அருகில் செல்லும்போது பேருந்தின் கட்டுப்பாட்டை இழந்த ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் சென்ற சங்கர் என்பவர் மீது பேருந்து மோதி அடுத்து பார்த்தீங்கன்னா விபத்து கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தொடர்ந்து அருகில் இருந்த வீட்டின் காம்பவுண்டை இடித்துக்கொண்டு இழுத்த போது அங்கே குப்பை சேகரித்துக் கொண்டிருந்த தூய்மை பணியாளர் சரணி என்பவர் மீது மோதி சம்பவ இடத்தில் நசுங்கி உயிரிழந்திருக்காங்க. இது குறித்து ஆனைக்கால சத்திரம் போலீசார் தற்போது உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தப்பியோடைய ஓட்டுநர் மற்றும் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி தமிழரசன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.